Hi guys, நான் வந்து ஒரு JSP ப்ரோக்ராமை எப்படி காம்கேட் சர்வரில் ரன் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைன்னா, ஃபஸ்ட்டு வந்து JDK இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்பாச்சி காம்கேட் 7 வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நோட்பேட்++. பிடிக்காதவங்க வந்து நோட்பேடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 டூல்ஸ் மட்டுமே போதும். நம்ம இப்போ பண்ண போகிற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமுக்கு இந்த 3 இதுவுமே போதும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து காம்கேட் 7ல் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, காம்கேட் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். காம்கேட் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு CMD ஓப்பன் பண்ணிக்கணும். CMDயில் என்ன டைப் பண்ணணும்னா, இங்கே இருக்கிற இந்த startup.batங்கிற இந்த கமெண்ட் வந்து கமெண்ட் லைனில் நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன டைரக்டரியில் நம்ம காம்கேட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் வந்து D:\n இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து D:\nக்கு நேவிகேட் பண்ணிக்கோங்க. D:\n போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்பாச்சி காம்கேட் 7ஓட இன்ஸ்டலேஷன் போல்டருக்குள்ளே வின்னுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம அந்த கமாண்டை வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும். அந்த உடனே காம்கேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். காம்கேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஜாவா சிம்பிள் போட்ட ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுருங்க. இங்கே வந்துருச்சு. சர்வர்ஸ் ஸ்டார்ட் அப் இன் 8138 milliseconds. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தனாவே காம்கேட் சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண இந்த ஹலோ வேர்ல்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, காம்கேட் இன்ஸ்டலேஷன் டைரக்டரிக்கு போயிட்டு அதில் வந்து வெப்பாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஃபோல்டர் நேம் வந்து நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். example 1 அப்படின்னு வைக்க போகிறேன். எக்ஸாம்பிள் 1 ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். என்ன நேமில் வேணாலும் இது பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து .jsp தான் இருக்கணும். .jsp இல்லாமல் வேறு எது கொடுத்தீங்கனாலும் ரன் ஆகாது. இப்போ இதில் வந்து நோட்பேட்++ ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே இருக்கிற சாம்பிள் ப்ரோக்ராமை ஹலோ வேர்ல்டு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் காப்பி பண்ணி
அந்த அந்த ஃபைலில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நம்ம இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவீங்க. அதில் HTTP localhost 8080 அப்படின்னு டைப் பண்ணுவீங்க. 8080ங்கிறது வந்து போர்ட் நம்பர். இது வந்து டிஃபால்ட் போர்ட் நம்பர். இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாம்கேட் ரன் ஆகுதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டாம்கேட் வந்து ரன் ஆகுது. இந்த மாதிரி வெல்கம் ஸ்க்ரீன் இருக்கும். இது இருந்தாலே டாம்கேட் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ் போட்டு நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டரோட நேம் ஸ்லாஷ் நம்மளோட ப்ரோக்ராமோட ஃபைல் நேம். இப்போ நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஹலோ வேல்யூ வந்துச்சு. இவ்வளோதான். ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான்.